தயாரிப்பாளர்கள் வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஹீரோஸ் வந்து இந்த பெர்சன்டேஜ்ல வந்து லாபத்துல பங்கா வந்து சம்பளம் வாங்கணும். அது வந்து ஷேரிங்ல அவங்க வந்து வர லாபத்தில் அவங்க வந்து இனிமேல் சம்பளம் கொடுக்க மாட்டோம். ஒரு படத்தினுடைய வெற்றி, அந்த வெற்றியில இருக்கக்கூடிய அந்த லாபத்துல அவங்க பங்கு கொடுப்போம். 20% கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 500 கோடி ரூபாய் அந்த படம் வசூல் செய்யுதுன்னா அதுல இருந்து 20% கொடுப்போம். அதான் சம்பளம். இனிமேல் சம்பளம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. அது ஏத்துக்குன்னா அந்த ஹீரோக்களுக்கு தொடர்ச்சியா நாங்க வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். அந்த நடிகர்களுக்கு, அதுவும் எல்லா நடிகரும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு மேல இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேல நடிகர் மட்டும் சொல்றேன், டெக்னீஷியன்ஸ் சொல்றாங்க, டைரக்டர்ஸ் சொல்றாங்க. ஏன்னா டைரக்டர்ஸ் எனக்கு பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்றாங்க இது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. என்னன்னா அதே ப்ரொடியூசர் கவுன்சில்ல தான் நான் கேட்கறேன். இப்ப நீங்க ஒரு பெரிய ஹீரோ, நீங்க வந்து ஒரு 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. இப்ப நான் ஒரு ப்ரொடியூசர், நான் வந்து உங்களுக்கு வந்து கதை சொல்லி ஒரு டைரக்டர் விட்டு ஓகே பண்ணி 60 கோடி ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்றேன். நான் அட்வான்ஸ் கூட நீங்க வாங்கல. இந்த விஷயம் கேள்விப்பட்ட இன்னொரு தயாரிப்பாளர், அவர் என்னுடைய நண்பராக கூட இருப்பாரு, வந்து அவர் என்ன பண்றாரு, உங்களை வேற ஒரு புறவாசல் வழியா வந்து பால் எவ்வளவு கொடுத்தாருங்க, கொடுக்குறேன்னு சொன்னாருங்க, நான் இவ்வளவு, அவளையாங்க நானும் ஒரு ப்ரொடியூசர், அருமையான ப்ரொடியூசருங்க, உங்க படத்தை இன்னும் ஷார்ட்டாவே முடிச்சு தரேன், உங்களுக்கு 70 கோடி கொடுக்குறேன்னா நீங்க யாரு கால்ஷீட் கொடுப்பீங்க? 70 கோடி. ஆமா, அதுதான் ஹீரோக்கள் பண்றாங்க. நீங்க அப்ப தப்பு எங்க இருக்குது? இவங்க தீர்மானம் போட்டாங்கல்ல, இந்த தீர்மானத்தை நீங்க வந்து ஸ்ட்ராங்கா போட்டிருக்கணும்ல கவுன்சில்ல. இதை தயாரிப்பாளர் எல்லாம் ஒருத்தர் ஒரு ஹீரோ பிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்த தயாரிப்பாளர் போய் அவருக்கு சம்பளத்தை கூட்டி நீங்க அவரை வந்து பிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு தயாரிப்பாளர் வயிற்றுலேயே இன்னொரு தயாரிப்பாளர் அடிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை யார் சொல்றாங்க? ரெண்டாவது ஹீரோக்கள் தரப்புல நான் பேசுறேன். நான் அது பேரை சொல்ல விரும்பல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க சார், நான் வந்து லாபத்துல பங்கு நாங்க ஒத்துக்கிறோம். இந்த தயாரிப்பாளர்கள் அந்த லாபத்தை டிரான்ஸ்பரன்சியா காமிப்பாங்களா? மிக நியாயமான ஒரு கேள்வி. இப்போ ஒரு சேட்டலைட் விற்குது, அந்த சேட்டலைட்டுக்கு அவங்க வந்து இந்ததான் வித்துதுன்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கு கேட்டா நாங்க தான் அக்ரிமெண்ட் போடுறோமே, நாங்க தான் வந்து ஒயிட்ல வாங்குறோமே, நாங்க தான் ஆன்லைன்ல வாங்குறோமேன்னா நீங்க நினைச்சா எப்படி வேணாலும் வாங்கலாம்ல. நான் தயாரிப்பாளர் சொல்றேன், நான் வந்து ஒரு ஓடிடி இது ஆகுது, இல்ல இது வந்து ஒரு தமிழ்நாடு தியேட்டர்கள் விற்குது, இந்த பிசினஸ் அவங்க டிரான்ஸ்பரன்சியா காமிக்க முடியுமா? எங்களுக்கு நம்பகத்தன்மை வருமா? அவங்க நியாயமானவர்களா அப்படின்னு ஹீரோ தரப்பில் இருந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இவ்வளவு இடியாப்ப சிக்கல் இதுல இருக்குது.